ஒரு பாஸ்டர் வீட்டில் ராத்திரி எங்கள் ஃபேமிலிக்கு டின்னர் கொடுத்துருக்குற மாதிரி பிளான் பண்ணாங்க. நானும் வீட்டுக்குள்ளே போகிறேன், நாத்தம்னா தாங்காது. அப்போ நான் சொன்னேன், எல்லாம் என்ன எப்படி வாழ்ந்துட்டுருக்கா? ஆமாம் பாஸ்டர், 2 நாளாக ஒரே நாத்தம் தான். ஆனால் நமக்கு தான் இருக்க முடியலையே. நானும் நல்லா தேடி பார்த்துக்கிடுங்க, நாத்தமே போகலேங்க. ஆனால் சரி, அவனுக்கு 2 நாளாக இருந்து பழகி போச்சு, நம்மளால் முடியல. அப்படியே வருது கீழே மேலையுமா. எந்திரிச்சு வெளியே வந்து, இன்னைக்கு உன் வீட்டில் டின்னர் இல்லை, என்னால் முடியாது. ஆமாம், இல்லை பாஸ்டர், அந்த அளவுக்கா நாத்தம் அடிக்கி? அட பாவி, நீ 2 நாளாக இருந்து நாத்தத்தை பழகிட்ட, என்னால் முடியல. இப்போ என்ன செய்யணும்? தேட ஆரம்பிக்கிறோம், தேடுறோம். நல்லா கவனிங்க, இனி என்ன செய்யணும்? நாற்றம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும், எதனால் வருகிறது என்றும் கண்டுபிடிக்க வேண்டும். கடைசியில் பார்த்தா ராத்திரி 10:30 மணி, பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். இருந்தாலும் அந்த வீடு மொத்தம் தேடி பார்த்தேன், ஒரு படியும் இல்லை. கொஞ்சம் நேரம் பார்த்தா நாங்கள் எல்லோரும் மறுபடியும் இந்த சோபாவில் உட்கார்ந்தோம். நம்மளும் போய் 1 மணி நேரம் ஆச்சா, கொஞ்சம் நாத்தம் பழகின மாதிரி இருந்து சோபாவில் வந்து உட்கார்ந்தேன். அப்போ என் மனைவி பக்கத்தில் இருந்து சொல்லிச்சு, எப்பா இந்த சோபா பக்கம் தான் நாத்தம் வர்ற மாதிரி இருக்கு. ஆமாம், ஆண்களுடைய மூக்கை விட பெண்களுடைய மூக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இதை ஒத்துக்கொள்கிறவர்கள் ஆமீன் வீட்டில் போய் ஒரு அல்லேலியா சொல்லிக்கிடுங்க. ஏன்னா இப்போ சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னால், சில சகோதரிகளுக்கு உப்பு பார்க்கவும் தெரியாது, எரிப்பு பார்க்கவும் தெரியாது. சில சகோதரர்கள் ஆமீன் வாக்குத்தத்தத்தின்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், ஆனாலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை. எந்த சகோதரி ஆமீன் மிக அழகாக சமைத்து கொடுக்கிறார்களோ, நீங்கள் பாக்கியவதி என்று அழைக்கப்படுவீர்களாக. ஏன்னா உன் புருஷன் ஹோட்டலுக்கு போக மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் பார்த்தேன், சரி இப்போ என்ன வழி அப்படின்னா, சோபா பக்கத்தில் வருதுன்னு சொன்ன உடனே சோபாவை குப்புற போட்டு கீழே பார்த்தா, சோபாவுக்கு அடியில் அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே தோத்திரம் ஒரு எலி ஏறி நடமாடி இருக்கு. அந்த நேரம் பார்த்தா எவனோ பரிசுத்தவன் இருந்திருக்கான், அது நசுங்கிட்டு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது டிராவல் டைமில் யாரோ உட்கார்ந்துருக்காங்க, இது நசுங்கி தலை மட்டும் இந்த ட்ரெயினில் அடிபட்டவன் தலை கிடந்த மாதிரி தனியாக கிடக்குது, பாடி தொங்கிட்டு இருக்குது. அப்புறம் எடுத்து கிளம்பி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த எலியை எடுக்கிறது வரைக்கும் நாத்தம் போகலை. அதே மாதிரி தாங்க, எது பிரச்சனையோ, எது ஆண்டவருடைய பார்வையில் குறைவாக இருக்கிறதோ, அதை சரி செய்கிறது வரையிலும் சமாதானம் உண்டாவது.